இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆன்மீகமும் பௌத்தீகமும் என்கிற தலைப்பின் கீழே, ஆங்கிலத்திலே ஸ்பிரிச்சுவல் அண்ட் செக்யூலர் என்கிற தலைப்பின் கீழாக ஆன்மீகமும் மத சார்பற்ற தன்மைகள் அல்லது உலக சம்பந்தமான காரியங்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பஸ்கா பண்டிகையின் 2 நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வெளியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஓய்வு நாளை குறித்த ஒரு பிரச்சனை வருகிறது. இது கதிர்களை திருடுதல் அல்ல. பயிர் வெளியே கடந்து செல்லும் பொழுது இஸ்ரவேலர் அவர்களுக்கு வேண்டியவைகளை சாப்பிட அனுமதித்திருந்தனர். இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையாக இருந்தது. உபாகமம் 23வது அதிகாரம் 24-25 நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உள்ளே போயிட்டான்னு சொன்னால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். 1-2 பழம் டேஸ்ட் பார்ப்பதற்கு அல்ல, உன் வயிற்றை நிரப்புகிற அளவிற்கு, பசி தீருகிற அளவிற்கு நீ திருப்தியாக சாப்பிடலாம். உன் கூடையில் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. கூடையில் நிரப்பிட்டு தூக்கிட்டு போயிடாத, அதுதான் களவு. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது. அறுத்து கட்டுக்கட்டாக கட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடாத. நீ கையினால் அதை கதிர்களை கொய்து சாப்பிடலாம். இப்போ சீஷர்கள் அதை தான் செய்கிறாங்க. அவர்கள் ஓய்வு நாளில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பல பெரிய நிபந்தனைகளை அவர்கள் ஊகித்து அவர்களே பரிசேயர்களே அங்கே நியாயசாஸ்திரிகளே இவைகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர். அவர்களை பொறுத்த மட்டில் உணவு சேகரித்தல் ஒரு வேலை, அதே போல் சுகமாக்குதலும் ஒரு வேலை என்று சொல்லி அவர்கள் அந்த காரியங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லை. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமின்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். தாவீது அவர்களுடைய பொற்கால ஆட்சியை தந்தவர், அவர் மிகுந்த தூயவர் என்று சொல்லி அவர்கள் போற்றி கொண்டாடின அந்த தாவீதை எடுத்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் பசியோடு இருந்தபோது அவனோடு கூட இருந்த வாலிபர்கள், நான் இன்றைக்கு ஸ்திரீகள் எனக்கு விளக்கமாக இருந்தார்கள், வாலிபர்களுடைய அசம்பிகளும் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லித்தானே அங்கே பரிசுத்த சமூகத்து அப்பங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் புதிதாக செய்து வைத்துவிட்டு பழைய அப்பங்களை எங்களுக்கு சாப்பிட கொடுங்கள் என்று சொல்லி சாப்பிட்டானே, அங்கே தேவன் அதை குற்றப்படுத்தவில்லையே என்கிற காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். சட்டத்திட்டங்களை விட ஜனங்களும் அவர்களுடைய தேவைகளும் அதிக முக்கியம் என்பதுதான் இதனுடைய பொருளாக காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் மனிதனுக்கு ஓய்வு தேவை என்பதற்காக ஓய்வு நாளை அவர்களுக்கு அனுமதித்து அந்த நாட்களிலே தன்னை கொஞ்சம் அதிக நேரம் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இவர்களோ தங்களுடைய காரியங்களை யூகித்து அநேக இடைவெளிகளை அங்கே உருவாக்கிவிட்டதை பார்த்து அந்த நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கு வந்த ஆண்டவர் அந்த இடைவெளிகளை அவர் அங்கே நொறுக்க முற்படுகிறதை பார்க்கிறோம். சட்டத்திட்டங்களின் நியாயமான கருத்து மீறப்பட்டாலும் பசியோடு இருப்பவர்கள் சாப்பிடுகிறதற்கு உரிமை உள்ளது என்பதை இங்கே தாவீதை குறித்து ஆண்டவர் எடுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். இதை 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் பார்க்க முடியும். ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் பலிகளை ஆயத்தப்படுத்தி அவைகளை செலுத்தும் பொழுது அவர்கள் வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயில் பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பான பலிகளையும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிப்பவர்களாக இருந்தாலும் அதனை குறித்து குறைவான அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதை இங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் சர்வாங்க தகன பலிகளை அவர்கள் செலுத்துகிறதற்கு
ஆட்டை வெட்டி அதை ஆயத்தப்படுத்தி கொழுப்பை தகனிக்க வேண்டும், அதை பிரிக்க வேண்டும், இதை பிரிக்க வேண்டும். அங்கே ஆசாரியர்களும் அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாக இருந்தவர்களும் அந்த நாட்களிலே அவர்கள் பணி செய்தார்கள். அது இவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. அதை குறித்து இவர்கள் ஒரு கருத்தும் சொல்லவில்லை. ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அல்லவா? அங்கே ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் வேலை செய்யாமல் இல்லையே, அவர்கள் பலி செலுத்தும்படியான காரியங்களை செய்யத்தானே செய்கிறார்கள். அவரோடு கூட சேர்ந்த மற்றவர்களும் செய்கிறார்களே. அதே போல நான் பிரதான ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக நான் ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன். எனக்கு உதவி செய்யும்படியாய் வந்த என்னுடைய சீஷர்களும் அவர்களும் ஊழியக்காரர்கள்தான். ஆகவே அவர்கள் பசிக்காக இந்த கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள் என்கிற கருத்திலே ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணத்தை அளிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று பேசுகிறார். மேலும் வேறொரு ஓய்வு நாளில் ஆண்டவர் நினைச்ச ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசிக்கிறார். அங்கே சூம்பின வலதுகையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். சுகமாக்குறதே அதை ஒரு பெரிய பாவம், ஒரு வேலை என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பினை கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே கை மறு கை போல சொஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறும்படிக்கு வரவில்லை, அவர் ஒருபொழுது மீறினதும் இல்லை, அதை முற்றும் நிறைவேற்றுகிறதற்கே கடந்து வந்தார். இதை இன்னொரு சுவிசேஷத்தில் எடுத்து சொல்லும் பொழுது இயேசு கேட்கிறார், உங்கள் ஆடுகளில் ஒன்று குழிக்குள்ள விழுந்தா அதை எவனாவது தூக்கி விடாமல் இருப்பானா? அதே போல் வியாதியில் கிடக்கிறவன் படுக்கையில் அப்படியே மரித்து போயிட்டுன்னு விட்டுருவீங்களா? அதை ஒரு வேலை என்று சொல்லுவீர்களா? சுகமாக்குகிறது ஒரு வேலையா? இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வது ஒரு வேலையா? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று ஆண்டவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அதை முற்றும் நிறைவேற்றும்படிக்காக வந்த ஆண்டவர் வேதத்தை விளங்கி கொண்டதில் அவர்களுக்கு ஏற்பட்ட தவறே அது காரணம் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுடைய தவறை உணர்த்தி அதிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருகிறதற்கு முயற்சிக்கிறார். தேவன் ஏழாம் நாளை கிரியை செய்யாது தூய்மைப்படுத்தினார். அதனை சரியாக விளங்கி கொள்ளாது தங்களுடைய செயல்களால் அதை அசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தனர். அவர்கள் வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே தேவையற்ற இடைவெளியை அறிமுகம் செய்தனர். அந்த தேவையற்ற இடைவெளியைத்தான் இங்கே தேவன் நொறுக்க முற்படுகிறதை பார்க்கிறோம். விவாதங்கள் பெருகின பொழுது தாவீதினுடைய செயலை சுட்டி காட்டினார். தூயவர் என்று உயர்த்தின தாவீதின் சம்பவத்தை சுட்டி காட்டிய போது வாயடைத்து போயினர். அவர்கள் தூய்மை கொள்கையே அவர்களுக்கு தீமையாக இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு தயங்காமல் அங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆன்மீக நாள், உலக சம்பந்தமான நாள், ஒரு நாள் ஆண்டவருக்கு, மீதி 6 நாள் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி வாழக்கூடாது. எல்லாமே நமக்கு ஆன்மீக நாட்கள் தான். ஓய்வு நாளில் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமருகிறதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு சரீரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு தேவை. ஆகவே உலக பிரகாரமாக காலையிலிருந்து சாயந்தரம் வரையிலும் அவன் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள் அந்த நாளில் அவன் செய்யாதபடிக்கு ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மனிதன் மேல் கரிசனை கொண்டு தான் ஆண்டவர் இந்த சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நமது ஆன்மீக பௌதிக இடைவெளிகளை ஆண்டவர் வெறுக்கக்கூடியவராய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஞாயிறு தூய நாள், அந்த நாளில் ஆண்டவருக்கென்று நேரத்தை செலவிடுகிறதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மீதி நாளெல்லாம் தூய்மையற்ற நாட்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத வசனங்களை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பரிசேயர்களுக்கு, அந்த வேதபாரகர்களுக்கு வந்த குழப்பங்கள் வராதபடி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய சித்தப்படி நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. தம்பி, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜா